அம்பேத்கரின் பெயரால் விழா ஏற்பாடு செய்து அதை அன்றாட அரசியலுக்கான மேடையாக்கியுள்ளது விகடன். இந்த விழாவுக்கு பிறகு அம்பேத்கரை பற்றிய தகவல்களை தேடியவர்களை விட ஆதவ் அர்ஜுனா யார் என்று தேடியவர்களே அதிகமாக இருப்பர். இது விகடனுக்கு வணிக நோக்கிலான நிகழ்ச்சி என்பது அதை ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்புடன் இணைந்து ஏற்பாடு செய்திருப்பதிலிருந்தே தெரிகிறது. சட்ட ரீதியான அல்லது அரசியல் அமைப்பு சார்ந்த சிந்தனை ரீதியிலான அல்லது தலித் கருத்தியல் சார்ந்த பார்வையாளர்களுக்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை பார்வையாளர்களாக கொண்டு இந்த புத்தக வெளியீடு நடந்துள்ளது. உண்மையில் இது நெடுங்காலத்திற்கு முன்பு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி என்று கூறுகிறார்கள். சிலர் இப்புத்தகத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றுக்கொள்வதாகவே திட்டமிடப்பட்டது. ஒருவேளை ராகுல் காந்தி வர இயலாமல் போனால் ஸ்டாலின் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அடுத்த திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் கலந்து கொள்வதாக தெரிய வந்தபோதுதான் இவ்விழா பரபரப்புக்குள்ளானது என்று கூறுகிறார்கள். ஆதவ் அர்ஜுனா பல்வேறு விதங்களில் அவரை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். ஆனால் மார்ட்டினின் மருமகன் என்ற அடையாளமே எல்லாவற்றையும் மீறி வெளிப்படுகிறது. அவரது போராட்டமான வறுமை நிறைந்த சிறுவயது அனுபவங்களை யாரும் குறை கூறவில்லை. அப்படி கைவிடப்பட்ட நிலையிலிருந்து கூடைப்பந்து விளையாட்டினால் ஏதாவது வேலைவாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்று துடிப்புடன் இருந்த இளைஞனான ஆதவ் அர்ஜுனாவை விடாமுயற்சிக்கும் தளரா மனதிற்கும் உதாரணமாக காட்டலாம். ஆனால் கூடைப்பந்து போட்டி மூலம் அறிமுகமான மார்ட்டினின் மகளை அவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர் கண்ட ராக்கெட் வேக ஏற்றமே விமர்சனத்திற்கு உரியதாகிறது. அவரது பேட்டிகளில் மாமன்னரான மார்ட்டினை தன் குரு என்று கூறுகிறார். வேலூரில் பிறந்து திருச்சியில் பெல் நிறுவன தொழிலாளரான மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்து மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கி விளையாடிய வீரராக மட்டும் ஆதவ் அர்ஜுனா நின்றிருந்தால் அவர் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராக, தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராக, எல்லாவற்றுக்கும் மேலாக இளவயதில் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக வந்திருக்க முடியுமா என்பதே கேள்வி. ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்த ஒரு வருட காலத்திற்குள் அதே கட்சியில் பல்லாண்டு உழைத்து வரும் இரண்டாம் நிலை தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் துணை பொதுச் செயலாளர் பதவி இன்னொரு கூடைப்பந்து வீரருக்கு கிடைத்திருக்குமா? நிச்சயமாக கிடைத்திருக்காது. இந்த அங்கீகாரங்களுக்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுனாவின் கூடைப்பந்து ஆட்டத்திறன் அல்ல, அவர் மார்ட்டினின் மருமகன் என்பதுதான் காரணம். மார்ட்டின் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு வழங்கியுள்ள மொத்த நன்கொடை 1368 கோடி ரூபாய். அதில் திமுகவுக்கு மட்டும் அவர் வழங்கியுள்ளது 509 கோடி ரூபாய். இந்த மார்ட்டினைத்தான் ஆதவ் அர்ஜுனா தன் குரு என்கிறார். மார்ட்டினின் மனைவி லீமா ரோஸ் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி உறுப்பினர். இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் உள்ளது. மார்ட்டினின் மகன் சார்லஸ் ஜோஸ் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர். அவரது மருமகனான ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏன் இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிச்சயம் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. சரி, இப்போதைய பிரச்சனைக்கு வருவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் நெடுநாள் கோரிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று கட்சிகளை அழைக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். ஆனால் அவருடன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அவரை விட அரசியலில் அனுபவம் மிகுந்தவர்கள் எப்படி அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியதோடு நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்க்கவும் செய்கிறார் திருமாவளவன். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா தன் நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அவர் திமுகவை தாக்கி பேசுகிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடிமட்ட தொண்டன் விரும்புகிறான். திமுகவுடன் ஒட்டி கொண்டிருப்பதை தொண்டன் விரும்பவில்லை. ஆகவே ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சை விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு சாரார் சொல்கின்றனர். திருமாவளவனோ தான் திமுக கூட்டணியில் தொடர்வதாக சொல்கிறார். இப்போது என்ன நடக்கலாம்? கடைசி வரை திருமாவளவன் திமுக கூட்டணியில் நீடித்தால் தொண்டர்களில் ஒரு பிரிவினர் ஆதவ் அர்ஜுனாவுடன் செல்லலாம். ஏனெனில் மாவட்ட செயலாளர்கள் பலர் நியமிக்கப்படாதிருந்த நிலையில் தானே நியமிக்க ஏற்பாடு செய்தேன் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். அவர்களில் பலரை தாம் நல்ல அரசியல் எதிர்காலத்தை அமைத்து தருவதாக கூறி ஆதவ் அர்ஜுனா பிரித்து செல்லலாம். காங்கிரஸ் என்ற பேரியக்கம் ஜெயலலிதாவுடன் கூட்டு வைத்தபோது மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்தது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவின் இழுப்பில் சிவசேனாவே இரண்டாக பிரிந்தது.
அப்படி விடுதலை சிறுத்தைகளும் பிரியலாம். பிரிந்து செல்லக்கூடிய அணியின் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று கூற முடியாது. ஆனால் தேர்தல் கால அரசியல் எழுப்பில் எதுவும் நிகழலாம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னால் பாரதிய ஜனதாவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இன்னொரு சாரார் வேறு ஒன்றை கூறுகிறார்கள். ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏனெனில் மார்டினின் பொருளாதார உதவி விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியம். திருமாவளவனுக்கு தெரியாமல் ஆதவ் அர்ஜுனா பேசவில்லை. திருமாவளவனின் அனுமதியுடன் மட்டுமல்ல, வழிகாட்டலுடன் தான் அவர் இவ்வாறு பேசினார் என்கின்றனர். மேலும் தேர்தல் பத்திரத்தில் 509 கோடி ரூபாய் கொடுத்த மார்டினுக்கு திமுகவிடம் பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. அவற்றை திமுக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. அதன் காரணமாகவே மருமகன் மூலம் மார்டின் குடைச்சல் கொடுக்கிறார் என்கின்றனர். ஆக அரசியலில் யாரையும் நேர்மை என்று சொல்லிவிட முடியாத நிலையே உள்ளது. திருமாவளவனின் அனுமதியுடன் ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுவது உண்மையானால் அது உளவுத்துறையை கையில் வைத்திருக்கும் திமுகவுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். யாரோ ஒருவர் எடுத்துச் சொல்லி தெரிய வேண்டுவது அல்ல அது. ஆனால் உண்மைகளை, ரகசியங்களை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்டால் மட்டும் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்றால் எந்த மாநிலத்திலும் ஆட்சி மாற்றமே ஏற்படாதே. ஆகவே நேற்று கட்சியில் சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாத நிலையில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளை நம்பி தேர்தல் களத்தில் புகுவது திமுகவுக்கு புத்திசாலித்தனமாக தெரியாது. தமிழக வாக்குகளை பெறுவதற்கு வேறு ஏற்பாடுகளை செய்வதே திமுகவுக்கு புத்திசாலித்தனமாக தோன்றும். அப்படி விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்துடன் சென்றால், அதிமுக முயற்சி எடுத்தால் வடதமிழகத்தில் சில சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கலாம். ராமதாஸின் விருப்பத்திற்கு மாறாக அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுத்தே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறார். ஒருவேளை வன்னியருக்கு உள் ஒதுக்கீடு தந்த தலைவர் என்று எடப்பாடியிடம் பாட்டாளிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லையெனில் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளால் ஏற்படும் பாதிப்பை தங்களுக்கு லாபமாக மாற்றுவதற்கு சி.வி. சண்முகம் போன்றோர் முயற்சிக்கலாம். காலில் சீழ்பிடித்த புண்ணாக தெருவெல்லாம் நாறிக்கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் உறவை நிச்சயம் திமுக மறுபரிசீலனை செய்யும் என்றே தோன்றுகிறது. இல்லையெனில் புண்ணுக்கு விலையாக காலை எடுத்த கதையாக திமுகவுக்கு பெரிய இழப்பு உண்டாகலாம் என்று சில அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். இதுபோன்ற விரிவான அரசியல் செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.